குமுதம் பக்தி ஸ்பெஷல் வழங்கும் கார்த்திகை தீபம் பவர் பை லலிதா ஜுவல்லரி. லலிதா ஜுவல்லரியின் அட்வான்ஸ் புக்கிங் பிளான், பழைய நகைக்கு புது நகை, அபூர்வா ஃபுட்ஸின் தரமான உணவு வகைகள், அன்னை ஸ்டோர்ஸ் அண்ட் ஃபர்னிச்சர், Q&Q பார்மசி, குவாலிட்டி மெடிசின்ஸ் அட் அஃபோர்டபிள் பிரைஸ். குமுதம் டிஜிட்டல் நேயர்களுக்கு இனிய வணக்கம். நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. இந்த எலுமிச்சை பழத்தை பற்றி பேசினதுக்கு பிறகு வேற ஏதாவது தீபத்தை பற்றி பேசுங்க, எந்தெந்த எண்ணெயெல்லாம் ஊற்றலாம், தீபந்தான் வாழ்க்கை. குறிப்பாக அந்த எலுமிச்சை பழம் பற்றி ரொம்ப நாளாக ஒரு மனக்குமுறல் இருந்தது. மாலையை பற்றி பேசணும். அதுக்கு சரியான பிளாட்ஃபார்மாக குமுதம் தான் எனக்கு கிடைச்சிது. அதை ஏற்படுத்தி வழங்கிய குமுதத்தினுடைய நிர்வாக இயக்குனர் வரதராஜ அண்ணன் அவர்களுக்கு நன்றி மற்றும் குழு அனைவருக்கும் நன்றி. தீபம் என்பது மனித வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம், எல்லாருடைய வாழ்க்கையிலே முக்கியம். எல்லா மதத்திலையும் அந்த தீபம் ஒரு ரூபத்தில் பண்ணுவாங்க. இந்து மதத்தில் தீபத்துக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குற மாதிரி கிறிஸ்துவ மதத்தில் கேண்டிலுக்கு கொடுப்பாங்க. முஸ்லீம் மதத்துலையும் பார்த்தீங்கன்னா ஊதுவத்தி கொடுப்பாங்க. பௌத்த மதத்திலேருந்து எல்லாமே, சைனாலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஊதுவத்தி இல்லாத ஒரு வழிபாடே இருக்காது. அதனால தான் நம்ம முன்னோர்கள்லாம் அந்த காலத்தில் ஒரு எண்ணெய்க்கும் ஒரு மகிமையை கொண்டு தீபத்தை கொண்டு வந்தாங்க. ஏன் தீபத்தை பற்றி நான் பேசுகிறேன்னா, கார்த்திகை தீபம் வரக்கூடிய நாளில் கார்த்திகை தீபம் அன்றைக்கி மட்டும் விளக்கேற்றுறவங்க இருப்பாங்க. அது நல்லது தான். ஆனால் தினமும் வாழ்க்கையில் ஒரு நேரத்தில் ஒரே ஒரு அகல் தீபமாவது ஏற்றணும், இல்லை ஒரு காமாட்சி விளக்காவது ஏற்றுறது ரொம்ப விசேஷம், மங்களகரமானதுன்றான் தீபம். தீபம் இல்லாத ஏதாவது ஒரு பார்த்துருக்கீங்களா? ஒரு பொண்ணு வீட்டுக்கு வர்றதுனாலும் தீபம் ஏற்றி தான். எல்லாத்துக்கும் குழந்தையுடைய வரவேற்புலேருந்து மகாலட்சுமி வரவேற்கிறது தீபம் தான். புராணம் சாஸ்திரங்கள் எல்லாமே தீப ஜோதி ஏற்றுவதை பற்றி தான் விசேஷமான நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கு. பேசிக்கினே போகலாம், 4 அவர் போர் அடிச்சிடும், ஷார்ட்டாக கொண்டு போயிடும். தீபமானது வீட்டில் பூஜை அறை, சமையல் அறை, துளசி மாடம், முற்றம், கோயில்கள், தொழில் நிறுவனங்கள், கல்வி கூடங்கள் என எல்லா இடங்களிலும் தீபம் ஏற்றலாம். உங்கள் பெட்ரூமில் கூட ஏற்றலாம், ஹாலில் ஏற்றுறது, எங்கே ஒன்று ஏற்றலாம். எல்லா இடத்துலையும் தெய்வம் இருக்குதுன்னு தானே சாங்கியம், அதுதானே சம்பிரதாயம். பெட்ரூமில் மட்டும் ஏற்றக்கூடாது. கார்த்திகை தீபத்திலலாம் பாத்ரூம்லலாம் ஏற்றி வைக்கிற வீடெல்லாம் இருக்குது. எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய டிஸ்டி நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் போகணுன்னு தான் அதனுடைய ஐதீகம். அதனால் தீபத்துக்கு கம்பல்சரி பண்ண திசைகள் மனுஷ வாழ்க்கையில் சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன், கேது, சுக்கிரன் 9 கிரகத்துக்கு. அதில் சூரியனா ஞாயிற்றுக்கிழமை தெரியும், சந்திரன்னா திங்கக்கிழமை தெரியும், செவ்வாய்னா செவ்வாய்க்கிழமை தெரியும். இப்போ ராகு வருது, அதுக்கும் செவ்வாய்க்கிழமை. அப்புறமா குரு வருது, அது வேலைக்கிழமை. சனி வருது, சனிக்கிழமை. புதன் வருது, புதன்கிழமை. கேது வராருல, அவருக்கும் சனிக்கிழமை. அடுத்தது சுக்கிரன், வெள்ளிக்கிழமை. இந்த திசைகள் நடக்கிறவங்க என்ன பண்ணும், நீங்கள் என்னைக்கு ஏற்றுறீங்களோ தெரியாது, இந்த நாளில் ஏற்றுறது ரொம்ப நல்லது. அதில் சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. ஒன்று பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றுங்க, 3லேருந்து 4:30 மணிக்குள்ளே. முடியல சாமி, முடியல ஐயா, முடியலண்ணா அப்படின்னா என்ன அர்த்தம்? காலையில் 6லேருந்து 7 மணிக்குள்ளே ஏற்று, அந்த நாள் ஓரையில். இல்லைன்னா மதியம் 1லேருந்து 2, அதே நாள் அந்த ஓரை. இப்போ நம்ம பேசுகிறது வெள்ளிக்கிழமைன்னு வச்சுக்கோங்க. வெள்ளிக்கிழமை காலையில் 6லேருந்து 7 சுக்கிர ஓரை, மதியம் 1லேருந்து 2 சுக்கிர ஓரை, இரவு 8லேருந்து 9 சுக்கிர ஓரை. அந்த நாளுக்கு உண்டான ஓரையில் ஏற்றுனீங்கன்னு வச்சுங்க, ரொம்ப விசேஷம். 1 அகல் ஏற்றுங்க, 3 அகல் ஏற்றுங்க, 5 அகல் ஏற்றுங்க, 7 அகல் ஏற்றுங்க, 9 அகல் ஏற்றுங்க, 11 அகல், உங்கள் இஷ்டம். இந்த மாதிரி தீபம் ஏற்றுறது ரொம்ப விஷயம்.
ஒன்றொன்றுக்கும் ஒரு பலன் இருக்குது. அது சொல்லிக்கினே 108 அகலுக்கும் பலன் உண்டு. 108 விளக்கு போடுறதுக்கும் ஒரு இதுக்கும் பலன் உண்டு. கோயிலெல்லாம் அழகாக எழுதி வச்சுருப்பாங்க. அதில் குறிப்பாக ஒரு முகம் ஏற்றினால் நினைத்த செயல்கள் நடக்கும். 2 முகம் ஏற்றினால் குடும்ப ஒற்றுமை கிட்டும். 3 முகம் ஏற்றினால் புத்திர சந்தானத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும். 4 முகம் ஏற்றினால் பசு பூமி செல்வம் சர்வ பீடை நிவர்த்தி ஆகுமா. 5 முகம் ஏற்றினீர்கள் என்றால் சகல நன்மையும் ஐஸ்வர்யம் கிடைக்கும். அதில் நல்லெண்ணெய் எனப்படக்கூடிய எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றுறது, பசுநெய் தீபம் ஏற்றுறது, இதெல்லாம் ரொம்ப நல்லது. கலப்படம் இல்லாமல் ஏற்றுங்க. எண்ணெயில் சுத்தமாக வாங்கி ஏற்றுங்க. கொஞ்சம் கொஞ்சம் ஏற்றுங்க. சின்ன அகலில் ஏற்றுங்க. நம்மளால் முடிஞ்ச வசதி தான். வசதி பெருக பெருக பெருசாக்கிடும். கிழக்கு நோக்கி, கிழக்கு திசையை நோக்கி விளக்கேற்றுவது துன்பம் நீங்குதல், குடும்ப அபிவிருத்தி. மேற்கு திசையில் விளக்கேற்றுவது கடன் தோஷம் நீங்கும். கடன் அமைப்பில் இருக்கிறவங்க கஷ்டப்படுறவங்கள மேற்கு நோக்கி. வடக்கு நோக்கி தீபம் ஏற்றினால் திருமண தடை அகலும். தெற்கு நோக்கி தீபம் ஏற்றக்கூடாது. அதாவது என்னது, தெற்கு நோக்கி விளக்கில் வச்சுட்டு தெற்க பார்த்து இருக்கக்கூடாது தீபம். அப்படி ஏற்றினால் மரண பயம் ஏற்படுமா. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால் அந்த விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. 3 திசை ஏற்றலாம். வடக்க வச்சு தெற்க பார்த்து ஏற்றக்கூடாது. அவ்வளோதான். இதுதான் கான்செப்ட். நெய் ஊற்றி தீபம் ஏற்றினால் சகலவித சந்தோஷமும் இல்லத்தில் நிறைந்திருக்குன்றாங்க. அதில் பசு நெய்யாக தேடுங்க. இப்போ எல்லாமே கிடைக்குது. கொஞ்சம் விலை அதிகம். நீங்கள் தான் குட்டியாக ஏற்றலாங்க. அதுக்கேற்ற மாதிரி சுத்தமானது பார்த்து. அதோட ஆச்சரியம் என்னென்னா, விளக்கெண்ணெய் ஊற்றி கூட தீபம் ஏற்றுவர்களுக்கு புகழ் அபிவிருத்தி ஏற்படுமா. எவ்வளோ பேர் கான்செப்ட் அது. புகழ் அபிவிருத்தி ஏற்படுமா. வேப்பெண்ணெய், நெய், இலுப்பை எண்ணெய் 3ம் கலந்து தீபம் ஏற்றுவது செல்வம் பெருகும். நமக்கு இந்த பேய் பயம், சூனியம் வச்சுருப்பாங்களா, இது டிஸ்டி வச்சுருக்காங்களா, ஓம்பல், கண் டிஸ்டியெல்லாம் பயப்படுறீங்கள, வேப்பெண்ணெய் 1 ட்ராப்பு, நெய் ஒரு பங்கு 100 கிராம், நல்லெண்ணெய் 100 கிராம், இலுப்பெண்ணெய் 100 கிராம், இது மட்டும் வேப்பெண்ணெய் 10 கிராம். இல்லைன்னா ஃபுல்லாக அந்த ஸ்மெல்லு பிடிக்காது. அதனால் இந்த ரேஷியோவில் தான் ஏற்றணும். ஜம்முன்னு ஏற்றுங்க. அதாவது அவ்வளோ நல்லது. அதே போல் நெய், விளக்கெண்ணெய், வேப்பெண்ணெய், தேங்காய் எண்ணெய் கலந்து தீபம் ஏற்றுவதும் அம்மனை வழங்கினால் பெரிய, அதாவது தேவியுடைய அருள் கிடைக்கும்னு ஒரு கான்செப்ட். எங்கே கொண்டு போகிறாங்க பாருங்கள். தேங்காய் எண்ணெயுடைய மகத்துவம் பாருங்கள். தேவிக்கு பிடிக்குமா. இதெல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் தான் சொன்னது, செல்வி சொல்லலை. செஞ்சு பாருங்கள். கணவன் மனைவி உறவு நலம் பெறவும் வேப்பெண்ணெய் தீபம் ரொம்ப நல்லது. குடும்பத்தில் நிம்மதி இல்லைன்னு வச்சுங்க, இந்த வேப்பெண்ணெய் 1 ட்ராப் போட்டுரும். டைனிங் டேபிளே ஏற்றுங்க. ரொம்ப நல்லது. வேப்பெண்ணெய் ஏற்றினா கொசு வேற வராது. அது தெரியல உங்களுக்கு. அவ்வளோ நல்லது. குலதெய்வ கோயிலுக்கு நீங்கள் போய் தீபம் ஏற்றினா என்ன பலன் கிடைக்குமோ, விளக்கெண்ணெய்ன்னு சொல்கிறோம்ல, அதான் ஆமணுக்கு எண்ணெய். அந்த விளக்கெண்ணெயில் தீபம் ஏற்றுவது கூட எள்ளெண்ணெய், நல்லெண்ணெய் தீபம் எல்லாமே ஆண்டவனுக்கு அருள் பாலிக்குன்றாங்க. அவ்வளோ விசேஷமாக விளக்கெண்ணெய். நவகிரகங்களை திருப்தி செய்வதற்கு ஏற்றதான் எள்ளெண்ணெய் தீபம். மனதில் தெளிவும் உறுதியும் ஏற்பட வேண்டுவோர் வேப்பெண்ணெய், இலுப்பெண்ணெய், நெய் 3ஐயும் கலந்து தீபம் ஏற்றுவது இது வேற ஒரு கான்செப்ட். ஸோ இந்த தீபத்தில் கலந்து எடுக்கிற தீபம் எவ்வளோ விசேஷம் பாருங்கள். நீங்களே கலங்க. கலங்கிற எண்ணெயை விற்கிதே அது வாங்கட்டோம்னா அது உங்கள் இஷ்டம். நான் எந்த கம்பெனிக்கும் அகென்ஸ்ட் இல்லை. உங்களால் முடிஞ்சால் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். இந்த வேப்பெண்ணெய் இதெல்லாம் எங்கே கிடைக்கும்னா, இந்த டப்பாச்சட்டி கடைன்னு சொல்லுவாங்க, நாட்டு மருந்து கடை, அங்கே கிடைக்கும். இப்போல்லாம் எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்லேயும் வந்துடுச்சு. சந்தோஷமாக பண்ணுங்கள். அதில் நான் சொன்ன மாதிரி இந்த ஓரையில் தீபம் ஏற்றுறது ரொம்ப விஷயம். பிரம்ம முகூர்த்தம் 3லேருந்து 4:30
3லேருந்து 4:30 கான்செப்டுகள் என்ன தெரியுமா ஒரு ஆச்சரியம்? குளிக்கணும்னு அவசியமே கிடையாது. எழுந்தம்மா, கை கால் கழுவுனோமா, பிடிச்ச இடத்துல பெட்ரூம்லையா, அந்த டைனிங் டேபிள்லையா, எங்கே ஒரு கான்செப்ட் முற்றத்துலையா, பால்கனியில் ஒரு தீபம் ஏற்றிட்டு உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே எவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருந்தும், எவ்வளோ கெட்ட திசையில் இருந்தும், எவ்வளோ கஷ்டங்களில் இருந்தும் உங்களை காப்பாற்றுமா. எவ்வளோ பெரிய ஆச்சரியம் யோசிச்சு பாருங்க. அப்படி முடியலையா, காலையில் 6லேருந்து 7, மதியம் 1லேருந்து 3, 1லேருந்து 2 லஞ்ச் ஹவரில் ஏற்ற சொல்கிறீங்க செல்வினா, ஆமாம் ஏற்றுங்க. ஆஃபீஸ்லேயே உங்களுக்கு பர்மிஷன் தான், அங்கே கூட ஏற்றலாம். உங்கள் ஆஃபீஸ்னால் ஏற்றலாம்ல. இரவு 8லேருந்து 9. இதோட இன்னொரு அற்புதம் இருக்குது. இந்த காலையில் ஏற்ற முடியல, மத்தியானம் ஏற்ற முடியல, நைட்டு ஏற்ற முடியலன்னா மாலையில் 4:30லேருந்து 6, அதாவது 4:30லேருந்து 6 வந்து எப்பவுமே பிரதோஷ வேலை. அது ஏதோ பிரதோஷ காலம்னு பேர் அதுக்கு. அந்த பிரதோஷ வேலை சிவபெருமானும் நரசிம்மமூர்த்திக்கும் முகம் உகந்ததான். எப்படி 2 பேர் 2 ஜாமானை பிடிச்சிடுறீங்க, சிவனையும் பிடிச்சிருங்க, பெருமாளையும் பிடிச்சிருங்க. இந்த பிரதோஷ வேலையில் வீட்டில் இருக்கக்கூடியவங்க பெரியவங்க, நம்ம ஆஃபீஸில் கூட இந்த நேரம் வந்து நமக்கு டைம் இருக்கும்ல, ஒரு கை கால் கழுவிட்டு ஒரு விபூதி வச்சுட்டு குங்குமம் வச்சுட்டு இந்த 4:30லேருந்து அலாரம் செட் பண்ணிங்க. அலாரம் செட் பண்ணிட்டா போதும். இதோ காலையில் தான் ஏற்றணும்னு இல்லை, ஈவினிங்க்கும் அந்த பிரம்ம முகூர்த்தத்துடைய பலன் கிடைக்குதான். 4:30லேருந்து 6, 4:30லேருந்து 5:55 அந்த பிரதோஷ வேலைன்றது இவ்வளோ. இந்த வேலையில் தீபம் ஏற்றினால் எல்லா தடையும் போகுமா. தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம், திருமண அமைப்பு, பண வரவில் இருந்த பாதிப்பு, இந்த செக்கு பாஸ் ஆகலையே, அந்த செக் எல்லாம் கிளியரன்ஸ் ஆகும். போறாதா? ஹாப்பியா இல்லை? அந்தளவுக்கு ஐதீகம். மற்றும் லக்ஷ்மி வருவாளாம், அவ்வளோ தொலைவு நல்லதான். பெரும் புண்ணியம் உண்டாகுமா, முன்வினை பாவம் நீங்குமா. காலையில் ஏற்றி வெளிப்பட்டால் மட்டும் இல்லை, இதெல்லாம் பண்ண அவ்வளோ நல்லது. ஸோ தீபம் யாராவது ஒருத்தர் ஏற்றுனா போகிறோம். குடும்பத்துக்கு நமக்கு அம்மா ஏற்றுறாங்க, பாட்டி ஏற்றுறாங்க, அது போதும். உங்களால் முடிஞ்சால் ஏற்றுங்க. வாரத்துக்கு ஒரு நாள் கோயிலில் போயிட்டு அந்த வாசல்லே விற்கிற அகலை வச்சு ஏற்றாதீங்க. அந்த கான்செப்ட் ஞாபகத்தில் வச்சு. பல பேர் ஏற்றிக்கினே இருக்கிறது. வீட்டில் ஒரு 50 அகல் 100 அகல் புதுசு வாங்கி வச்சுருங்க. ஒரு அகலை எடுத்துன்னு போய் நல்ல கோயிலில் சந்தோஷமாக எண்ணெயை ஊற்றியோ அல்லது நெய்னா பசு நெய், அந்த டின்னில் விற்கிறதெல்லாம் பசு நெய்யா, அது சுத்தமான நல்லெண்ணெயில் ஏற்று. வேப்ப நெல்லாம் கோயிலில் ஏற்றினா கத்துவாங்க, கறி பிடிக்கும். அதெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஓப்பன் டெரஸில் ஏற்றலாம். நம்ம வீட்டிலேருந்து மாடியில் போனால் அதெல்லாம் எங்கே வேணுமோ ஏற்றலாம். வாசலில் ஏற்றலாம், வாசப்படியில் வெளியில் கூட பண்ணலாம். லக்ஷ்மியுடைய வாசம் செய்வது வேப்பெண்ணெய்க்கு ரொம்ப விசேஷம். டிஸ்ட்ரியெல்லாம் போக்குறதுக்கு எல்லாம் நிறைய பரிகாரம் பண்ணுறீங்கள. சூனியம் வச்சுட்டாங்க, அது வச்சுட்டாங்க, அங்கே ஓடுறீங்க இங்கே ஓடுறீங்கல்ல, டிஸ்ட்ரிக்கெல்லாம் ஓடுறீங்கல்ல. 2 டிராப் வேப்பெண்ணெய் நல்லெண்ணெயில் போட்டு கொஞ்சம் நெய்யை கலந்துக்குங்க, இழுப்பெண்ணையும் கலந்துக்குங்க. ஜம்முன்னு வரும், சூப்பராக வரும். என்ன வரும்? லக்ஷ்மி கடாட்சம். மூஞ்செல்லாம் பிரைட்னஸ் வந்துடும், தெளிவு ஏற்படும், பயம் போகும். பயம் போயிட்டால் எதை பார்த்தாலும் சமாளிச்சுக்கலாம். அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன கமெண்ட் போடுவாங்க. ஊராருக்காக வாழ முடியும். எது வந்தாலும் நீங்கள் மனசில் வச்சுக்கிங்க. ஒரு எண்ணெயில் ஒரு 2 டிராப் வேப்பெண்ணெய் போட்டு தீபம் ஏற்று, நமக்கு இருக்கிற அந்த திமுறெல்லாம் வந்துடும். யார் நம்மளை பற்றி நெகட்டிவ் நினச்சாங்களோ வேப்பெண்ணெயுடைய மகிமை அது. அது ஆன்டிபயோட்டிக்காக பார்க்காதீங்க, நம்மளை காக்கக்கூடிய பயோட்டிக்காக பாருங்கள். ஸோ அவ்வளோ பலமாக இந்த தீபத்துக்கு. அடுத்து வேறு ஒரு விஷயத்தில் வேறு உங்கள் கேள்வியில் எது பிடிக்குதோ அதற்கேற்றவாறு எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களிடத்தில் பேசுவோம். அனைவருக்கும் நல்லது. இது ஏன் கார்த்திகை தீபத்தில் நான் பேசுகிறேன்னா,
கார்த்திகை தீப திருவிழா மட்டும் விளக்கேற்றுறது முக்கியம் இல்லை. கார்த்திகை தீபம் என்பது முக்கியம். ஆனால் தினமும் தீபம் ஏற்றுவது, ஒரு நாளும் கார்த்திகை தீபத்துக்கு உண்டான பலனை நீங்கள் பெற வேண்டும், குமுதம் டிஜிட்டல் நேயர்கள் பெற வேண்டும் என்பதற்காக தான் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். எந்த ஊரில் இருந்தாலும் சந்தோஷமாக தீபம் ஏற்றுங்கள். இந்த தீபம் ஏற்ற முடியாதவர்கள் எங்கேயாவது இருக்கீங்க, ஒரு இதில் இருக்கீங்கன்னா, ஒரு ப்ரேயர் பண்ணணும், ஒரு ஜபம் பண்ணணும், ஒரு மனதுக்கு பிடித்த ஒரு வழிபாடு செய்யணுன்னா கேண்டில் கிடைச்சாலும் ஏற்றிட்டு மனதார பிரார்த்தனை செய்யும். அந்த ஒலிக்கு தான் அந்த பவர். புரியுதுங்களா? அதனால தான் எல்லா மதத்திற்கும் தீபத்திற்கு உண்டான மகிமை என்பது எல்லா இடத்துலையும் இருக்குது. அதில் இந்து தர்மத்தில் இந்த விளக்கேற்றுவதற்கு நிறைய விசேஷங்கள் உண்டு. எனக்கு தெரிந்த வரையில் சொல்லியிருக்கேன். தவறு இருந்தாலும் அதை பற்றி பிரச்சனை இல்லை. தவறை திருத்தி கொண்டு அடுத்த விஷயத்திற்கு போவோம். வாழ்க வளமுடன். குமுதம் பக்தி ஸ்பெஷல் வழங்கும் கார்த்திகை தீபம் பவர்ட் பை லலிதா ஜுவல்லரி. லலிதா ஜுவல்லரியின் அட்வான்ஸ் புக்கிங் பிளான், பழைய நகைக்கு புது நகை, அபூர்வா ஃபுட்ஸின் தரமான உணவு வகைகள், அன்னை ஸ்டோர்ஸ் அண்ட் ஃபர்னிச்சர், Q&Q பார்மசி, குவாலிட்டி மெடிசின்ஸ் அட் அஃபோர்டபிள் பிரைஸ்.